வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ கூட நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்லைங்க. இன்னைக்கு நம்ம கட்டிடக்கலையில இருந்து ஆரம்பிச்சு நம்ம உறவுகள் வரைக்கும் எல்லாத்தையுமே மாத்தக்கூடிய ஒரு சாத்தியமான எதிர்காலத்துக்குள்ள ஒரு சின்ன எட்டி பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த ஒரு படம் தான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளி. இத நாம் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்ம நகரங்களை செங்கல், சிமெண்ட் வச்சு கட்டுறதுக்கு பதிலா ஒரு செடி மாதிரி வளர்த்தா எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் நாம பார்க்க போற உலகத்துக்கான திறவுகோல். முதல்ல இந்த நகரத்தோட இதயத்துக்கே போலாம். அதோட கட்டடக்கலை. இது வெறும் கான்கிரீட் காடு கிடையாது. இது உண்மையிலே சுவாசிக்கிற, உயிர் வாழ்ற ஒரு முழுமையான அமைப்பு. ஆனா அது எப்படி சாத்தியம்? இந்த பிரமிக்க வைக்கிற கட்டிடக்கலைக்கு ஒரு பேர் இருக்கு. பயோ பாலிமர் கட்டிடக்கலை. பேரை கேட்டு ஒன்னும் குழம்ப வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த பில்டிங்கள் வெறும் ஸ்டீல் கண்ணாடியால செஞ்சது இல்ல. ஆமாங்க, இதுக்கெல்லாம் உயிர் இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த கட்டிடங்கள் எல்லாமே அதுக்கு ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து இயக்குறது ஏஐ தான். அதுதான் இந்த நகரத்தோட ஒவ்வொரு இன்ச்சையும் ரியல் டைம்ல கண்காணிச்சு அதோட ஆரோக்கியத்தை உறுதி செய்யுது. இந்த உயிருள்ள கட்டிடங்கள் தன்னைத்தானே எப்படி சரி செஞ்சுக்கிறதுங்கிறது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். முதல்ல இந்த நகரத்துக்கே ஒரு நரம்பு மண்டலம் மாதிரி செயல்படுற ஏஐ பில்டிங்ல கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன விரிசலை கூட கண்டுபிடிச்சிடும். உடனே அது அந்த பழுது பார்க்கிற மெட்டீரியலை ஆக்டிவேட் பண்ணும். அடுத்த நொடியே அந்த பில்டிங் எந்த ஒரு தடையும் இல்லாம தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு பழைய மாதிரி ஆயிடும். இது மனுஷனும் மிஷினும் சேர்ந்து ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னு காட்டுது. இனிமேல் மெயின்டெனன்ஸ் ஒரு பெரிய வேலையாவே இருக்காது. கட்டிடங்களுக்கு உயிர் இருக்குன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் அதோட ரத்த ஓட்டம். பாருங்க, சத்தமே இல்லாம டிரைவரே இல்லாத வண்டிகள் எனர்ஜி லேன்ஸ்ல மிதந்து போகுது. இங்க டிராஃபிக் ஜாம் கிடையாது, லேட் கிடையாது. ஏன்னா ஏஐ ஒவ்வொரு பயணத்தையும் ரியல் டைம்ல அவ்வளவு அழகா திட்டமிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போய் சேர்க்குது. சரி, இப்போ இந்த நகரத்தோட பெரிய அமைப்புல இருந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனோட அனுபவத்துக்கு வருவோம். இந்த உலகத்துல ஒரு நாள் வேலைக்கு போனா எப்படி இருக்கும்? ஒரு டிஜிட்டல் பார்ட்னர் கூட சேர்ந்து வேலை செய்யறது எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, ஒரு தாவரவியலாளர், அதாவது ஒரு பாட்டனிஸ்ட், அவங்களோட ஏஐ பார்ட்னர் கூட இருக்காங்க. அவங்க சும்மா டேட்டாவை எல்லாம் பார்க்கல, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புது தாவர இனத்தையே உருவாக்குறாங்க. இதுக்கு பேரு தான் நேரடி இணை உருவாக்கம். அதாவது மனுஷனோட அறிவும் மிஷினோட திறனும் சேர்ந்து உண்மையே உருவாக்குறது. இந்த பார்ட்னர்ஷிப்ல ஏஐயோட பங்கு என்ன தெரியுமா? அது வெறும் ஒரு டூல் கிடையாது. அது ரொம்ப சிக்கலான மூலக்கூறு அமைப்பு எல்லாம் 3Dல காட்டுது. மனுஷன் கண்ணுக்கு தெரியாத முக்கியமான கனெக்ஷன்ஸை சுட்டி காட்டுது. ஒரு டிசைனை மாத்துனா எந்த ஆகும்னு முன்கூட்டியே சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த புது செடியை உருவாக்குறதுலயும் நேரடியாவே பங்களிக்குது. இது ஒரு உண்மையான புத்திசாலித்தனமான பார்ட்னர். இது மனுஷனுக்கும் ஏஐக்கும் உள்ள உறவை ரொம்ப தெளிவா காட்டுது. மனுஷனோட கற்பனை திறன், உள்ளுணர்வு, எது சரி எது தப்புன்னு பார்க்குற பார்வை, இது எல்லாத்தோடையும் ஏஐயோட டேட்டா அனலைசிஸ் கணிக்கிற திறன் சேரும்போது ஒரு உண்மையான பார்ட்னர்ஷிப் உருவாகுது. அதாவது மனுஷனுக்கு பதிலா ஏஐ வரல, மனுஷனோட சேர்ந்து ஏஐ வேலை செய்யுது. வேலை, ஆஃபீஸ் இதெல்லாம் தாண்டி இந்த டெக்னாலஜி நம்ம சமூகத்தையும் நம்ம பாரம்பரியத்தையும் எப்படி பாதிக்குது, நம்மளோட நினைவுகள், நம்மளோட அறிவு எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எப்படி போய் சேரும்னு பார்க்கலாம். இங்க ஒன்னா கூடியிருக்கிற இந்த வயதானவங்கள பாருங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் கதைகளும் அனுபவங்களும் நிறைஞ்ச ஒரு பொக்கிஷம். ஆனா அந்த ஞானம் காலப்போக்கில் அழிஞ்சு போகாது. இங்க ஏஐ ஒரு லைப்ரரியன் மாதிரி அவங்களோட கூட்டு நினைவுகளையும் பல தலைமுறை அறிவையும் பாதுகாத்து வைக்குது. இந்த ஒரு வரி தான் இது எல்லாத்துக்கும் மையம். அவங்களோட ஞானத்தை உறுதியானதாகவும் ஊடாடக்கூடியதாகவும் ஆக்குகிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? இனிமேல் நினைவுகளுங்கிறது வெறும் கதைகள் இல்ல. அதை நாம தொட முடியும், உணர முடியும், அனுபவிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஒளிமரத்தை பாருங்க. இதுதான் பதில். ஏஐ அந்த பெரியவங்களோட பகிரப்பட்ட நினைவுகளை எல்லாம் எடுத்து இந்த மரத்துல ஒளி வடிவங்களா காட்டுது. ஒரு பாட்டியும் பேத்தியும் கை கோர்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தோட கதைகளை ஒளியா பார்க்கறத கற்பனை செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு ஒளியும் ஒரு நினைவு, ஒரு பாடம். இங்க ஞானம் உண்மையிலே ஒளிய மாறுது. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அற்புதத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஒரு தொழில்நுட்பத்தை இப்ப பார்க்க போறோம். இதோ அந்த பெரிய ரகசியம். நாம பார்த்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து இயக்குற மூளை இதுதான். தி ஃபவுண்டேஷன் ஏஐ கோ-எவல்யூஷன் கோர். இது ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. ஆனா இது ஒரு கம்ப்யூட்டருக்கு இல்ல, ஒரு முழு நகரத்துக்கு, ஒரு முழு சமூகத்துக்கான ஆபரேட்டிங் சிஸ்டம். ஆக இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த எதிர்காலங்கிறது நாம ஏஐய தனித்தனி ஆப்ஸாவோ இல்ல கேட்ஜெட்டாவோ பயன்படுத்துறது இல்ல.
இது நாம ஏஐயால இயங்குற ஒரு ஒருங்கிணைந்த உலகத்திலேயே வாழ்றது. இது ஒரு பெரிய மாற்றம். மனுஷனும் மிஷினும் சேர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைகிற ஒரு சாத்தியமான எதிர்காலத்தை நாம பார்த்தோம். இது வெறும் கற்பனை இல்ல, இது ஒரு சாத்தியம். இது நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. இந்த மாதிரி கருவிகள் நம்மகிட்ட இருக்கும்போது நாம எல்லாரும் சேர்ந்து எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்க போறோம்? பதில் நம்ம கையில தான் இருக்கு.